வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வைத்தீஸ்வரா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உங்களை விரைவில் வந்தடையும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோடை ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பதிவுனே சொல்லலாம். அதாவது எப்பாவது ஒரு நாளைக்கு நீங்கள் சோர்வாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைப்பளுவின் காரணமாகவோ அல்லது தூக்கமின்மை மற்றும் உடல்நிலை சரியில்லாத போது ஏற்படக்கூடிய காரணம் சோர்வு. நீங்கள் எப்பவுமே சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு நோயின் தாக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ணால், எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துட்டால் நீங்கள் இந்த கோடை காலத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறையா உணவுகள் நாம் பார்க்க போகிறோம். இதயத்தினுடைய தன்மை மற்றும் மூளையினுடைய சுறுசுறுப்பு தன்மை குறையும் போது, உடலில் ஆற்றல் குறையும் போது ஒருத்தர் மயக்கம் போடுறதுக்கு காரணங்கள் இருக்குது. வெயில் காலத்தில் அதிகமாக இந்த லோ பிபி இருக்கிறவங்க அதிகமாக வெயிலில் இப்போ நடக்கும்போது போகும்போது மயக்கம் போடுறதுக்கு காரணங்கள் இருக்குது. அதனால் வெயிலை தவிர்க்கிறது அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நடக்காத ஒரு காரியம். அதிகபட்சம் எல்லாத்துக்குமே அது முடியாது. ஆனால் அந்த வெயில் காலத்தில் எந்த மாதிரியான வாழ்க்கை முறை நம்ம ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த வெயிலிருந்து நீங்கள் தற்காத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதன்மையாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதயத்துக்கு தேவையான மற்றும் மூளையினுடைய சுறுசுறுப்புக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு உணவுன்னு பார்த்திங்கன்னா நான் பார்க்க போகிறது வால்நட். இந்த வால்நட் பார்த்திங்கன்னா பொதுவாக சூடு அப்படிங்கிற தன்மையை கொண்டது. அது ஒரு உஷ்ணமான பொருள்னே சொல்லலாம். ஆனால் இது நார்மலாக நீங்கள் குளிர்ச்சியாக நாம் மாற்ற முடியும். இதில் இருக்கிற ஒமேகா 3 இந்த ஃபேக்டி ஆசிட் அப்படிங்கிற அந்த சத்து நம்ம உடம்புல நார்மலாக அது உற்பத்தி ஆகிறதில்ல, அதுவே இயற்கையாக உற்பத்தி ஆகிறதில்ல. இது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம அந்த வால்நட்டில் கிடைக்குது. மினிமம் ஒரு நாளைக்கு 28 கிராம்லேருந்து 30 கிராம் வால்நட்டு தான் எடுத்துக்கணும். அது அதிகமாக எடுத்துக்கூடாது. இந்த வால்நட் நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 அல்லது 5 வால்நட்டை நைட்டு படுக்கும்போதே தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு படுத்துக்கணும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அதை ஜூஸ் மாதிரியோ இல்லை அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அடித்தா நீங்கள் குடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது குளிர்ச்சி தன்மைக்கு வந்துடுது. இப்போ வால்நட் அந்த வெப்பம் அப்படிங்கிற தன்மையிலிருந்து குளிர்ச்சி தன்மையாக மாறிக்குது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது இது உங்கள் ஆரோக்கியத்தை, இதயத்தை, நீரிழிவு நோயை, மூளையினுடைய சுறுசுறுப்பை அதிகப்படுத்தும். அடுத்ததாக பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் ஏன் அப்படின்னு சொன்னால் அது என்னாகுன்னா வியர்வையை அதிகமாக தூண்டக்கூடியது. அந்த பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா தர்பூசணி, வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம், பப்பாளி, சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை, பலாப்பழம், அன்னாச்சி பழம், கிர்னிப்பழம், நொங்கு போன்ற நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் தான் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள். இது உங்களுடைய வியர்வையை அதிகமாக வெளியே கொண்டு வரும், கெட்ட நீர் உள்ள தங்காமல் பார்த்துக்கும். அதனால் இந்த உணவுகள் மிக மிக முக்கியமான உணவுகள். நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். காரமான மசாலா நிறைந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். அதிகமாக நீங்கள் இறைச்சி, அதாவது மாமிசம், கறி சாப்பிடுவீங்கன்னா அதையே நீங்கள் தவிர்க்கணும். எண்ணெயில் பொரித்த உணவுகளை, பேக்கரி உணவுகளை அவசியம் நீங்கள் இந்த வெயில் காலம் முடிவு வரைக்கும் தவிர்க்கணும். இல்லைன்னா முடியாது என்னால் அப்படின்னா நீங்கள் குறைக்கணும். நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கோடை காலம் முடிய வரைக்கும் எண்ணெய் உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு இட்லி சாப்பிட்லாம், இடியாப்பம் சாப்பிட்லாம், தயிர் சாதம், மோர் சாதம், கம்மங்கூழ், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கேரட், பீட்ரூட்டு, பீர்க்கங்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, பாகற்காய், புடலை, அவரைக்காய், முட்டைக்கோஸ், வாழைத்தண்டு, வெங்காய பச்சடி, தக்காளி கூட்டுக்கு நாம் சேர்த்திக்குவோம். இந்த மாதிரி இந்த உணவுகள் கோடை காலத்துக்கு மிக சரியான உணவுகளாக இருக்கும். பொதுவாக நீங்கள் வெயில் காலம் வந்துச்சுனாவே உடம்புல இந்த சூட்டுக்கப்புன்னு சொல்லக்கூடிய இந்த வேனல் கட்டி வரும், அம்மை நோய் வரும், தோல் சார்ந்த நோய்கள் வரும், சூடு சம்பந்தமான நோய்கள், இந்த நீர்க்கடுகடுப்பு, நீர்த்தாரைகள் ஏற்படக்கூடிய, சிறுநீர் பாதையில் வரக்கூடிய தொற்றுகள் ஏற்படலாம். இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிறையா உருவாகலாம். இந்த மாதிரி நிறைய நோய்கள், வெயில் காலத்துக்கான நோய்கள் இருக்கிறதுனால இப்போ நான் சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது இந்த வெயில் காலத்தை நீங்கள் அழகாக நீங்கள் கடந்து வர முடியும். அதில் முதன்மையாக பார்க்க போனால் இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடும் உடல் உபாதையிலேருந்து தப்பிக்க சில வழிகள் என்னென்னு பார்த்தோம்னா தினமும் நல்லா தண்ணி குடிக்கணும். அது எல்லாருமே பொதுவாக நான் சொல்லுவாங்க, தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும். இது அடிப்படை. நம்ம இதுக்கு பின்னாடி நிறையா நம்ம சொன்னாலுமே அடிப்படையான விஷயங்கள்னு பார்த்தா நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும். அடுத்தது தினமும் காலை மாலை 2 நேரம் குளிக்கணும். கண்டிப்பாக குளிச்சுக்குங்க. உடல் வெப்பநிலை சமநிலைப்படுத்த அது உதவிகரமாக இருக்கும். ஜீன்ஸ் போன்ற உடைகளை நீங்கள் தவிர்த்துட்டு பருத்தி ஆடைகளை நீங்கள் அணிங்க. அதனால் வியர்வை எளிதாக வெளியேறும், தோல் இருக்கிற எரிச்சல் சரியாகும். நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் இந்த வெள்ளரி, இந்த பழங்கள், முன்னாடி பொட்டாசியம் இருந்த உணவுகள் நீங்கள் எடுத்துக்கங்க. வெளியே போகிற போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டு போகிறது நல்லது. கூடவே ஒரு கொடையை கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. வயசானவங்களாக இருந்தால் நீங்கள் வெளியே அனுப்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்.
ரெகுலராக வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்வீங்க அப்படின்னு சொன்னால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம்தான், அவசியம் நீங்கள் செய்யுங்க. ஆனால் வந்து நீங்கள் 8 மணிக்கு மேலே 11 மணிக்கு விளையாடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு காலையில் அதிகாலை நேரங்களில் உடற்பயிற்சி செய்கிறது மற்றும் மாலை நேரங்களில் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை கொடுக்கும். வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு லேசான வந்து ஈரத்துணியை எடுத்து நீங்கள் வந்து அடி வயிற்றில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் முகத்து மேலே அந்த கண்ணில் படுற மாதிரி நீங்கள் இந்த ஈரத்துணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த எரிச்சல் சம்மந்தமான கண் எரிச்சல் ப்ளஸ் அடிவயிறு சம்மந்தமான அந்த பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும். இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியல், காக்கா குளியல்னு சொல்லுவாங்க. இடுப்பு குளியல்னால் எப்படின்னா நீங்கள் ஓடுற தண்ணியோ அல்லது வந்து ஒரு பெரிய டப் மாதிரி இருந்தால், ட்ரம்மு மாதிரி இருந்தால் நீங்கள் வயிறு மட்டும் நலையிற அளவுக்கு, இடுப்பு மட்டும் நலையிற அளவுக்கு நீங்கள் போய் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இடுப்பு குளியல்னு சொல்லுவாங்க. காக்கா குளியல்னு சொல்லுவாங்க அப்படின்னா சும்மா லைட்டாக ஒரே ஒரு முதுகுத்தண்டுக்கு மட்டும் தண்ணி படுற மாதிரி ஊற்றிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் சோப்பு ஷாம்பு எதுவும் போடாமல் டக்குன்னு குளிச்சுட்டு வருவாங்க. போனது வந்து ஒரு மக்கு 2 மக்கு தண்ணி மட்டும் எடுத்து ஊற்றிட்டு வந்துடுவாங்க. இது காக்கா குளியல் அல்லது முதுகுத்தண்டு குளியல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் முதுகுத்தண்டு குளிர்ச்சி அடையும். டக்குன்னு வந்து உடல் உறுப்புகள் வந்து எனர்ஜி டக்குன்னு கிடைக்கும். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன டவலை வந்து நனைச்சி உங்கள் கண் மேலே நீங்கள் போட்டு படுங்க. இது என்ன ஆகுனா உடம்பை கூலிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணும் கூலிங் ஆயிரும், சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். இந்த சூட்டுனால வந்து தூக்கம் வராமல் தவிர்க்கும் இல்லைங்களா, இது வந்து இதனால் தவிர்க்கப்படும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளங்கை, உள்ளங்கால், உச்சந்தலை, கண்ணை சுற்றி, தொப்புள் இல்லை அடிவயிறு இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுக்கிறது மூலமாக உங்கள் உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதிலிருந்து நீங்கள் சூடும், உங்கள் உடம்பு சூடு குறையும், நல்லா தூக்கம் வரும். தினமும் வந்து வெந்தயத்தை வந்து உணவில் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் மோர் குடிங்க, இளநீ குடிங்க, கம்மங்கூழ் குடிங்க. இது வந்து உங்கள் உடம்பை வந்து கூலிங்காக வச்சுக்கும். இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இல்லை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக பழைய சாதத்தை வந்து நீங்கள் மோரோடு கலந்து சாப்பிடும்போது என்னன்னா இது வந்து செரிமானத்தை அதிகப்படுத்து, உடம்புல இருக்கிற வந்து சூட்டையும் குறைக்குங்கிறனால நீங்கள் காலையில் வந்து பழைய சாதம் மிகப்பெரிய அருமருந்தாக இருக்குது இந்த கோடை காலத்துக்கு. நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, நீங்கள் வந்ததும் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குன்னு வந்ததும் நீங்கள் போய் பாத்ரூமில் போய் நீங்கள் வந்து தலையால் தண்ணி ஊற்றுறதோ இல்லை வந்து பச்சை தண்ணி குளிக்கிறதோ கூடாது. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த நிழல் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உடம்பு சூடும் வந்து சீக்கிரம் குறையும். அதுவும் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம கொண்டு போகிற அந்த 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில் கொஞ்சம் நேரத்துலேயே தீர்ந்து போயிடும். போகிற பக்கமெல்லாம் வேற ஒரு தண்ணி நம்ம மாற்றி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு சளி தொந்தரவு ஏற்படுத்தும். அது சளி பிடிக்கும், மறுபடியும் உங்களுக்கு தும்மல் அல்லது தொண்டை அடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும். அதிக சளி பிடிக்குது, தொண்டை வலி வருது. அப்படி உங்களுக்கு தொண்டை வலி வருது, சளி பிடிக்கும் போது தூதுவளை, ஆடதொடை கசாயம், தூதுவளை கசாயம், துளசி கசாயம், கபசுர குடிநீர் இது மாதிரியான கசாயங்களை குடிக்கும்போது உங்களுக்கு வந்து சளி ப்ளஸ் காசல்னு தப்பிச்சுக்கலாம். காலை வந்து எந்திரிச்சதுமே நைட்டு படுக்கும்போது நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உடம்புல இருக்கிற சூடு குறையும். நாக்கில் புண்ணு வர்றது, இந்த உதட்டில் புண்ணு வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலனா கூட அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நீங்கள் கஷ்டப்படாமல் இந்த கோடை காலத்துலேருந்து வெளியே வர முடியும். அவசியம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பெரியவங்க கண்டிப்பாக வெளியே போனால் நீங்கள் வந்து கையில் கொடை கொடுத்துடுங்க, இல்லைன்னா அதை தவிர்த்துக்குங்க. அவங்கள தனியாக விடாமல் நீங்கள் கூட போயிட்டு வாங்க. வயசானவங்களை கூட தனியாக அனுப்பாதீங்க. அதனால் நீங்கள் வந்து கூட போயிட்டு அவங்கள பாதுகாப்பாக பார்த்துங்க. நிறையா தண்ணி குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இயற்கை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கங்க. நீங்கள் இந்த கடினமான உணவுகளை இந்த கோடை காலம் முடிவரைக்குமாவது நீங்கள் தவிருங்க. இந்த இயற்கை வாழ்வியல் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. அப்போ தான் வந்து ஒரு இடர்பாடுகள் நேரும்போது அதிலிருந்து குழந்தைகள் வந்து மீண்டு வரத்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் வந்து நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.